ஹலோ! இன்னைக்கும் ஒரு அழகான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையனும், சின்ன பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அந்த பையன் பேரு ராஜா, இந்த பொண்ணு பேரு ராணி. சரி, அந்த பையனுடைய அழகான பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? எல்லா மரங்கள்லயும் ஏறி விளையாடுறது தான். அதுவும் அந்த மரங்கள்ல ஏறுறது அவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷத்த கொடுக்குமாம். ஆனா, பெரிய மரங்கள்ல ஏறுறத பார்த்தா அவனுக்கு ரொம்பவும் பயமாவே இருக்குமாம். இதுல ஏறினோம்னா நம்மளால அந்த உச்சத்த போய் நீ ரீச் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு பயமும், அதே போல மரம் இவ்வளவு பெருசா இருக்கே! நம்ம கீழ விழுந்துட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற பயமும் அந்த பையனுக்கு இருக்குமாம். அப்போ ராணி அவன் கூட இருந்து, "கண்டிப்பா உன்னால இத முடியும். நீ ட்ரை பண்ணி பாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா நீ ஏறுனீனா, கண்டிப்பா நீ மேல ஏறி பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாளாம். உடனே அவ குடுத்த ஊக்கத்துல இந்த பையனும் மெல்ல மெல்ல அந்த பெரிய மரத்துல ஏறுனானாம். கடைசியா அந்த மரத்தோடைய உச்சிக்கு போயி அவன் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது, அந்த கிராமம் முழுவதுமே அவனுக்கு அவ்வளவு அழகா தெரிஞ்சதாம். அதே போல அந்த கிராமத்த அந்த இடத்துல நின்னு ரொம்பவும் சந்தோஷமா ரசிச்சது மட்டுமல்லாம, பரவாயில்ல நம்ம ஒரு காரியத்த நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டோம். நம்ம ரொம்பவும் பயந்த ஒரு காரியத்த இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு நெனச்சு, அங்கிருந்தே ராணிக்கு தேங்க் யூ சொல்லி சொன்னானாம். அப்புறமா அவன் கீழ இறங்கி வந்துட்டானாம். அதன் பிறகு அவன் எதுக்குமே பயப்படவே இல்லையாம். இப்படிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நமக்கு சில நண்பர்கள் தேவைப்படுறாங்க. நம்மளுடைய பயத்திலிருந்து, நம்மளுடைய துக்கத்திலிருந்து வெளியில வரத்துக்கு நமக்கு நண்பர்கள் தேவைப்படுறாங்க. ஒரே ஒருத்தர் நம்மள ஊக்கப்படுத்தினா போதும். நம்ம கண்டிப்பா உச்சத்த அடையறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு வாழ்க்கையில. அதே போல நம்மளுடைய நண்பர்களே இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு பதிலா தான் நம்மளுடைய நண்பரான இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கிறாரு. அவர நம்ம ரொம்பவும் பற்றி கொண்டோம் அப்படின்னா, நம்ம எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவரு நமக்கு அந்த பாதைய அவரே வழிவகுத்து குடுப்பாரு. நீங்க எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது, எப்படி காரியங்கள வாய்க்கிறதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கிறத அவரு கூட இருந்து நண்பனா உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. நமக்கு வேண்டியது ராணி மேல ராஜாக்கு எப்படி நம்பிக்கை இருந்ததோ, அதே போல நமக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பெரிய நிலைமைய அடையறதுக்கான வாய்ப்புகள கடவுளே வழி திறந்து குடுப்பாரு. எப்பவுமே மனசுல நெறைய சோர்வுகளோ, இல்ல நம்ம ஒரு காரியத்த தொடங்குறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஒரு நிமிஷம் ராஜாவ நெனச்சு பாருங்க. நம்மளுடைய பயம் மிடந்து போயிடும். ராஜானா மேல ஏறுன ராஜா இல்லங்க. நம்மளுடைய பரம தகப்பன நினைச்சு பாருங்க. அவரு எப்படி அந்த ராஜாவுக்கு உதவி செஞ்சாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உதவி செய்வாரு. அவர பற்றிக் கொள்ளுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல காரியங்கள நடக்கும். நன்றி.